Hi friends, என் பேர் முத்து பிளம்பர் முத்து. நாம இன்னைக்கு வேளச்சேரிக்கு வந்திருக்கோம். வேளச்சேரியில் வந்து போலாரோட கிளாஸ் செட்டு வால்மண்ட் கிளாஸ் செட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன மாடல்னா அலங்கி மாடல். நான் இது வரைக்கும் அலங்கி மாடல் நான் வீடியோவில் உங்களுக்கு போட்டதில்லை. அதை நான் உங்களுக்கு எப்படி காமிக்க போகிறேன். ஏன்னா நிறையா கஸ்டமர் வந்து கேட்டாங்க, நீங்கள் அலங்கி மாடல்னு வீடியோ போடலீங்களே அப்படின்னு போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அலங்கி மாடல் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். நல்லா இருக்குது. ஆனால் அது கன்சல்டேங்க வச்சு நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காமிக்கல. ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கிளாஸ் செட் மாற்றத்தை மட்டும் இந்த வீடியோ நான் இப்போ பண்ண போகிறேன். அலங்கி மாடலில் எவ்வளோ சிம்பிளாக வேலையை முடிக்கிறோம். எவ்வளோ அது என்னன்னா பைப்போட மெஷர்மெண்ட் கட் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே வேலை கிடையாது. அதில் அதை எவ்வளோ அழகாக நம்ம பண்ணுறோன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உள்ளே இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டு இப்போ நம்ம இதுக்கும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்குதுன்னு உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன். அது வந்து 1.5 பாயிண்ட் உள்ள இருக்குது. அதுவும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதை பார்த்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட் தான். ஸோ நம்ம உள்ள வெளியே கட் பண்ணிட்டோம்னா நம்மளால கஷ்டப்படும். அதனால் இப்போ நான் கரெக்டாக கட் பண்ணி காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புஷ்ஷுக்கு பார்த்தீங்களா, இந்த புஷ்ஷு வந்துட்டு இதில் போடணும். இப்படி இதை வந்துட்டு இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு இந்த பெரிய மவுத்துக்கு பார்த்தீங்களா, இந்த லப்பர்னு இருக்கும். இந்த மவுத்து வந்து கிளாஸ் செட்டுக்குள்ளே போகணும். அதை எப்படி சொல்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, ஈஸியாக இப்படி கிளாஸ் செட்டுக்குள்ளே இப்படி வச்சு புஷ் பண்ணிடணும். புஷ் பண்ணி வச்சிங்கன்னா அது கையில் நின்றும். அடுத்தது வந்துட்டு இந்த 1.25 பைப்பும் இந்த வாஷரும் இப்படி லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்து வாஷர் போட்டு லாக் பண்ணிடணும். அதுதான் மெயின். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்படி இந்த 1.25 மவுத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மவுத்தில் இதை இப்படி டைட் பண்ணணும். டைட் பண்ணிச்சா இப்போ எப்படி மெஷர்மெண்ட் நம்ம உள்ள வெளியே எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். டைல்ஸ் ஒட்டி இப்போ டைல்ஸ் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு டேப் எடுத்துங்க. டைல்ஸ் ஒட்டி இப்படி வச்சுட்டுன்னா இதை தான் நம்ம வந்து இந்த டைல்ஸில் நம்ம வந்து கிளாஸ் செட் உட்கார போகுது. ஸோ நம்ம அது எப்படி எடுக்கணும்னா பாருங்க, இந்த உள்ள ஒரு த்ரெட்டு ஒன்று இருக்கும். த்ரெட்டுனா ஒரு தடமே இருக்கும். அந்த தடையில் வச்சு இந்த பிளேடுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துங்க. கரெக்டாக தெரியுங்களா? இப்படி எவ்வளோ இருக்குது பாருங்கள். கரெக்டாக 2 இன்ச்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 2 இன்ச்சஸை அப்படியே இங்கே வைக்கணும். இதான் அந்த கிளாஸ் செட்டோட டைல்ஸ் உட்கார போகிற மேல் வரும்பு. ஸோ அதை 2 இன்ச்சஸ்க்கு இப்படி இங்கே வைக்கணும். இப்போ நம்ம டைல்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அதேமாரி இங்கே வைக்கணும். வச்சுட்டு 2 இன்ச்சஸ் இங்கே வச்சு கட் பண்ணணும். பார்த்தீங்களா, 2 இன்ச்சஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் இப்போ அதை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டுனா அவங்க அந்த இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது அதே மெத்தட் தான் இதுவும். உள்ள ஒரு தண்டு இருக்கும். அந்த திண்டில் முட்டி எடுக்கணும். கரெக்டாக 1.25 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு கில்ல தெரிஞ்சா பாருங்க, 1.25 இன்ச்சு இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு 1.25 இன்ச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துன்னு பாருங்கள். 1.25 இன்ச்சு இந்த எதிர்த்து வச்சுட்டு இப்போ கட் பண்ணிக்கணும். பாருங்க, கரெக்டாக இது 1.25 இன்ச்சு இருக்குது. அதை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். எப்படி மெஷர்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறது வசனத்தை கட்டணும். இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கட் பண்ண பீஸ் காமிக்கிறது பாருங்க. வந்து கட் பண்ண பீஸு. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால் இந்த பீஸை கட் பண்ணிட்டேன். அந்த மாரி 1.25 எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அந்த பீஸும் கட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி அதை வச்சுக்கணும். அடுத்தது அலங்கி மாடல் சொன்ன பார்த்தீங்களா உங்கள்கிட்ட, இதுதான். அதாவது இந்த நெட்டில் தான் போயிட்டு இது உக்காரணும். இதை நான் எப்படி டைப் பண்ணுறது, இங்கே எந்த ஹோலுமே இல்லையே, எப்படி டைப் பண்ணி கேட்குங்க. அதுதான் இதோட வேலையே. இது வந்து இப்படி தான் கிளாஸ் செட் உள்ள மாறிட்டு இப்படி தான் டைப் பண்ணணும். இது எப்படி பொசிஷன் டைப் பண்ண ஒன்று ஒன்றா உங்களுடைய வேலைக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த இது. இப்போ வந்து இது வந்து உள்ளே வச்சு டைப் பண்ணணும். நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதை வந்துட்டு உள்ளே கொடுத்துடணும். ஓகேங்களா? இதை உள்ளே வந்து இப்படி கொடுத்துட்டு இதை எடுத்துடலாம். டிஸ்டர்பன்ஸ் அப்புறமா போட்டுக்கலாம். இதை டைப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இருந்தோம்னா ஃப்ரீயாக உட்காந்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களுக்கு காமிக்கிற வசதியாக இருக்கும். இது வந்துட்டு உள்ளே வச்சிடணும். இப்படி உள்ளே வச்சு இதே ஒரு செக் நெட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த செக் நெட்டு இதில் டைப் பண்ணணும். இப்படி டைப் பண்ணணும். டைப் பண்ணால் இது நின்றும். ஓகேங்களா? இது
நின்றோம். இப்படி சும்மா நான் எல்லாமே சொல்லி காமிக்கிறேன், பட் அசம்பிள் பண்ணக்குள்ள பாருங்கள் நின்றோம். இது எடுத்துக்கிறதுக்கு நான் இந்த தடை பார்த்தீங்கன்னா இந்த தடையில் தான் போயிட்டு இது உட்காரும். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம இந்த போன் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணும். அதை எப்படி கட்டுன்னு சொல்கிறேன். அது வந்து இது வந்து உள்ளே விட்டுறணும். இப்படி ஃபஸ்ட்டு இது வந்து இப்படி டைட் பண்ணிட்டோன்னா இது நின்றுங்க. ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் இதை வந்து இதில் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டா இப்படி நின்றோம். நின்ற உடனே நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா, இதை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த அலங்கி இதை வந்து இப்படி போட்டு இப்படி டைட் பண்ணால் உள்ளே இதில் போய் முட்டும். ஸோ இப்படி வந்து இறங்கும். இறங்கிச்சுன்னா உங்களுக்கு கிளாஸ் செட் ஆடாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த போல் நெட் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த போல் நெட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்துட்டு இதுக்குள்ளே விட்டுடுங்க. இந்த இது உள்ளே விட்டுட்டிங்கன்னா மிகவும் முட்டிக்கும். இது முட்டிக்கிச்சுன்னா இந்த பாருங்க இந்த கேப்புகளுக்கு வச்சிங்கன்னா இந்த தடை அங்கே கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம இந்த லைட் வச்சு பார்த்து தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் இந்த தடை கரெக்டாக செக் பண்ணணும். லைட் எரியுங்க. கரெக்டாக உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். உட்காந்தோடனே இப்படி வச்சு டைட் பண்ணோம்னா அது உங்களுக்கு டைட் ஆகிடும். அதை நம்ம டைட் பண்ணக்குள்ள உங்களுக்கு எப்படி நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம போல்கிட்ட கட் பண்ணிடலாம். கட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இங்கே இதுக்கு நேராக வச்சு எடுத்து பார்த்தீங்களா, இது வந்து இது வரைக்கும் தான் ஏறும். ஸோ நம்ம ஏறத்தாழ வச்சுக்க வேண்டியதான். இதை வச்சுட்டு இந்த அளவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணணும். இந்த இது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை ஏற்றிட்டு அது உள்ளே விட்டால் சரியாக போயிடும். ஸோ இந்த அளவுக்கு ரெண்டுத்தையுமே ஒரே அளவு தான் மாறும். அதனால் இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கட் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம போட்டு ஒரு வாட்டி இந்த பைப் எதெல்லாம் கட் பண்ண வேண்டியது இருந்தா கிளாஸ் கரெக்டாக உட்காருதான்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இதில் போட்டுக்கலாம். செட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ வச்சு பார்த்தாச்சு, கரெக்டாக பார்க்க செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம அலங்கி வச்சுட்டு மாட்டோம். எப்படி மாட்டுன்னு காமிக்கிறேன். இந்த குழி பார்த்தீங்களா, இந்த குழி வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த குழியில தான் வந்து நம்ம அலங்கி நெட்டுக்கு உட்காரும். இது வந்து இந்த பாருங்க, இதை வச்சு உள்ளே வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அது நேரம் இருக்குது போது ஆமாம் டேய் அலங்கி விட்டுப்போம். அலங்கி வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட் பார்த்துங்க. ஸ்ட்ரெயிட் பார்த்துட்டு இப்படி பார்க்கணும். ஸ்ட்ரெயிட் பார்த்துட்டு இந்த செக் நெட்டை இதில் போட்டு டைட் பண்ணுங்க. இப்படி போகும். இந்த அலங்கி இருக்குங்களா, இந்த அலங்கி இதில் போய் டைட் ஆகும். இப்படி டைட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆடாது. விளாக்கை போட்டு கிளாஸ் டைட் பண்ணாமல் நிற்கும். இப்படி ஆடாமல் நிற்கும், வெளியில் வராது. இந்த வராது. இப்படி போட்டு டைட் பண்ணியாச்சுன்னா இப்போ உங்களுக்கு இது வெளியில் வராது. ஸோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ மறுபடியும் இந்த அலங்கி யூஸ் பண்ணால் என்னதான் போட்டாலும் உங்களுக்கு வெளியில் வராது. ஸோ இப்போ இப்படி லூஸ் பண்ணிக்க வேண்டியதான். லூஸ் பண்ணால் இது புஷ் வெளியில் வந்துடும். அந்த புஷ்ஷை நிற்கிறதுக்கோசரம் ஒரு செக்னெட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு சொல்கிறோம். இந்த செக்னெட்டு உள்ளே போடக்குள்ள இந்த புஷ்ஷை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
இந்த புஷ் வச்சு தான் செக் நட்டை நம்ம டைட் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ செக் நட் டைட் பண்ணுறோம். நம்ம அதனால இங்கே உள்ள விடு போட்டாச்சு. போட்டு இந்த செக் நட்டை இப்போ டைட் பண்ண போகிறோம். நம்ம நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு டைட் பண்ணக்குள்ள பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளாஸ் டைட் பண்ணலாம். வாங்க கிளாஸ் டைட் பண்ணுறது கொஞ்சம் கிரீஸ் போடணும். கிரீஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ கிரீஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த மவுத்தில் இப்படி தரணும்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து ஈஸியாக ஏறிடும். அதுக்கோசம் மட்டும் தான் இந்த கிரீஸ். இது ஒரு கிரீஸ் மாரி ஒரு கெமிக்கல். நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாஸ் செட்டில் ஃப்ரீயாக ஏறிடும். மாட்ட வேண்டியதான். மாட்டியாச்சு. இப்போ நம்ம அலங்கி போட்டு டைட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ வந்து இப்படி போட்டாச்சு. போட்டு எல்லாமே டைட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபுல் பக்கம் கேமரா இருக்குங்களா? ஸோ நம்ம உட்காந்து பார்க்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். எதுக்கும் முன்னாடி செக் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் உட்காந்துட்டு எப்படி நம்ம கரெக்டாக மாட்டிக்க மாட்டோம் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். நம்மளோட ஃபுல் வெயிட் வந்து கால் தரையில் படாமல் உட்காந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்படி உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஓகே கொடுக்கணும். அடுத்தது மாரி இந்த பின்னால் ஒரு கேப் இருக்குது. இந்த பாருங்க, காலில் தரையில் படம் பார்த்தீங்களா? இந்த மாரி தரையில் படாமல் என் ஃபுல் வெயிட் உட்காரணும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்துட்டு இப்படி உட்காரக்குள்ள இப்போ நான் உட்காந்த கிளாஸ் லைட்டு சாஞ்சிருக்கும். ஸோ ஏஞ்சக்குள்ள கிளாஸ் பின்னால் போகக்கூடாது. ஸோ இந்த வரம்பில் கை வச்சு பார்த்துட்டு தெரிஞ்சுவோம் உங்களுக்கு. ஸோ பின்னால் போகல கரெக்டான கேப் இருக்குது. திருப்பி உட்காந்துக்குள்ள இப்படி ஏறக்கூடாது. திருப்பி எழுந்துக்குள்ள இப்படி போகக்கூடாது. அந்தமாரி கரெக்டாக இருக்கணும் கேப். சரிங்களா? இப்போ நம்ம ஷீட் ஒரு மாடல் பார்க்கலாம். ஷீட் கவர் மாட்டிடலாம். ஒரு அளவாக வச்சு மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் எப்படி வருது என்ன ஏதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைட் பண்ணணும். நம்ம ஃபுல் டைட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக உட்காருது. இது ஸ்டூடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாரி கொஞ்சம் ஷேக்கிங் இது மாரி வச்சுக்கணும். வச்சுக்கணும். கரெக்டான அளவு வருதான் அப்படின்னா இப்படி முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். இந்த வரும் வாய் வந்து கரெக்டாக உட்காரணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை அழுத்தினா ஷீட் ஒரு வெளியில் வந்துடும். அதை அழுத்துப்பா. இந்த அழுத்தி இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ தூக்கணும் அப்படி வெளியில். இப்படி டைட் பண்ணால் உங்களுக்கு டைட் ஆகிடும். டைட் பண்ணிடணும். அந்த மாதிரி இதையும் டைட் பண்ணிடணும்.
ஆர்டர் ஷேக் பண்ணிங்கன்னா ஷோ கப் கொடுக்கும். அடுத்தது இந்த ஷோ கப்பை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷீட் கவரை அந்த ஹோல்டு வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த வரும் வந்து கரெக்டாக உட்காந்து பாருங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்துருந்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக போலார் கம்பெனி இதில் இருக்க பாருங்க. போலார் கம்பெனியோட டேங்கோட இது அசம்பிள் மாட்டிட்டோம். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ போலார் கம்பெனி நல்லா தான் இருக்குது. ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ எப்படி அலங்கியை மாற்றுறது நீங்கள் 1 by 1 பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான், போட்டு பைப்பிங் வேண்டாம். அதுமாரி நம்ம உள்ளே செட் பண்ணுறது டேங்க்கும் 1.25 டேங்க்கும் 4 பைப் மட்டும் கரெக்டாக அசம்பிள் பண்ணிட்டோம். நம்ம ரொம்ப வேலை ஈஸி. இன்ன வரைக்கும் எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு அது வரைக்கும் நல்லா சந்தோஷம் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலையும் நல்லா டைட்டாக தான் போயிட்டுருக்கு. உங்களால் கொஞ்சம் நல்லா வளர்ந்தணும்னு சொல்லலாம். கண்டிப்பாக இனிமேல் எந்த ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஒர்க்கு தான் கிடையாது, எல்லா ஒர்க்குக்கும் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.